பெயர் மோஅஃஷி. பதிவு எண் 2301. நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி. 2025 முதல் 2026 அணி இ குழு ஏயில் பயின்று வருகிறேன். முத்தமிழ் சங்கம் அறிவியல் தமிழ் முழக்கத்திற்காக நான் வரலாற்று சிறப்புமிக்க இடமான வட்டக்கோட்டையில் நிற்கிறேன். இப்பொழுது இந்த இடத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். வட்டக்கோட்டை கன்னியாகுமரிக்கு அருகில் அமைந்துள்ள 18ஆம் நூற்றாண்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடலோர கோட்டையாகும். இது திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் தளபதியான டச் அதிகாரி டி லனோ என்பவரால் அந்நிய படைகளிடமிருந்து திருவிதாங்கூர் பாதுகாக்க கட்டப்பட்டது. கருங்கற்களால் கட்டப்பட்ட இந்த வட்ட வடிவ கோட்டை அற்புதமான கடல் காட்சியையும் வரலாற்று முக்கியத்துவத்தையும் கொண்டது. 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட கடைசி கடலோர கோட்டை இதுவாகும். கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு கடலோரத்தில் அமைந்துள்ளது. இது முழுமையாக கருங்கற்களால் கட்டப்பட்ட வட்ட வடிவ கோட்டையாகும். கோட்டையின் உட்புறத்தில் இருந்து கடலை நோக்கி பார்க்கும் வகையில் பீரங்கி மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோட்டையின் ஒரு பகுதி கடலுக்குள்ளும் மற்றொரு பகுதி நிலத்திலும் அமைந்துள்ளதால் இது கடற்படை தாக்குதலை தடுக்கும் அரணாக திகழ்ந்தது. இன்று இது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. தமிழ்நாடு டூரிசம். வட்டக்கோட்டை தமிழகத்தின், குறிப்பாக கன்னியாகுமரியின் வரலாற்று மற்றும் கட்டடக்கலையின் முக்கிய அடையாளமாகும். அறிவியல் தமிழ் முழக்கம் இனியவை 40 கூறும் அறிவியல். இன்பம் தரும் இனிய தமிழுக்கும் அறிவியல் தரும் அறிவியல் தமிழுக்கும் எனது முதற்கண் வரவேற்புகள். அவையில் வீர்த்திருக்கும் நடுவர் பெருமக்களுக்கும் என் சக இளம் விஞ்ஞானிகளுக்கும் எனது வரவேற்புகள். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இனியவை 40 பூதஞ்சேந்தனார் அவர்களால் இயற்றப்பட்டது. இது வெறும் அறக்கருத்துகளை சொல்லும் நூல் மட்டுமல்ல, ஒரு மனிதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எப்படி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் அறிவியலை போதிக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகும். இந்நூலில் உணவு குறித்து மிக முக்கியமான அறிவியல் சிந்தனை ஒன்று உள்ளது. பால் என்னும் குளவி பஸ்தனப்ப இன்பம். அறிவியல் உண்மை. தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை அன்றைய தமிழர்கள் அறிந்திருந்தனர். ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஊட்டச்சத்து தாய்ப்பாலில் மட்டுமே உள்ளது என்ற உயிரியல் உண்மையை இனியவை என்னும் நூல் போற்றுகிறது. மேலும் மிதக்க சொல்லும் அளவுணவு என்பது ஊட்டச்சத்து அறிவியலின் அடிப்படை விதியாகும். மனித உறவுகள் மற்றும் கற்றல் முறைகளை பற்றி இந்நூல் பல அறிவியல் உண்மைகளை முன்வைக்கிறது. கற்றல் திறன். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. தான் கற்றதை மற்றவர்களுக்கு விளக்கும் போது மூளையின் நினைவு திறன் மற்றும் நரம்பியல் மண்டலம் எவ்வாறு செம்மைப்படுத்துகிறது என்ற உளவியல் உண்மையை இது உணர்த்துகிறது. நடத்தை அறிவியல். தீய பழக்கங்களை விடுவதும் நல்லொழுக்கத்தை பின்பற்றுவதும் மனநலத்திற்கு எவ்வளவு இனியது என்பதை இந்நூல் வலியுறுத்துகிறது. இயற்கையை நேசிப்பதே வாழ்வின் அடிப்படை அறிவியல் என்பதை இந்நூல் பதிவு செய்கிறது. குளம் தொட்டு வளம் பெருகுதல் மற்றும் வித்தின்றி விளைவடாமை போன்ற கருத்துகள் முறையான நீர் வேளாண்மை மற்றும் மரபியல் சார்ந்த புரிதலை காட்டுகின்றன. ஒரு விதை இல்லாமல் செடி முளைக்காது என்ற தாவரவியல் விதியை அறக்கருத்தோடு இணைந்து இந்நூல் காட்டுகிறது. கடமுண்டு வாழாமை மற்றும் உடல் தூய்மையை பேணுதல் பற்றி குறிப்புகள். தனி மனித சுகாதாரம் மற்றும் நோய் தொற்றுகளில் இருந்து எப்படி காக்கிறது என்ற மருத்துவ அறிவியலை மறைமுகமாக உணர்த்துகிறது. அன்பு நண்பர்களே, இனியவை 40 என்பது வெறும் நீதி நூல் அல்ல, அது ஒரு நல வாழ்வு அறிவியல் பெட்டகம். உணவு, உறவு, கல்வி மற்றும் இயற்கை ஆகிய அனைத்தையும் அறிவியலோடு அணுகினால் வாழ்க்கை இனிக்கும் என்பதே இந்நூல் நமக்கு சொல்லும் செய்தி. அந்த இனிமையை அறிவியலோடு சுவைப்போம். இனியவை 40 பயில்வோம். அறிவியல் தமிழால் இன்பமுடன் வாழ்வோம். நன்றி.